உங்களால எல்லாம் சம்பளம் இல்லாம இருக்க முடியாது. நீங்க உங்க படிப்பு, உங்க புத்திசாலித்தனம், உங்க வேலை, உங்க கெரியர், உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் உங்க சம்பளத்துக்கு அடகு வச்சிட்டீங்க. காஸ்ட்லி லேபரர்ஸ், அவ்வளவுதானே? ரோடு பெருக்கிறவனுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? சம்பளம் மட்டும் தானே. அதுக்காக இவ்வளவு படிச்சீங்க. அல்ஜீப்ரால இருந்து பிதாகரஸ். நீங்க படிச்ச ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு பின்னாடியும் ஒரு லைஃப் டைம் கஷ்டம் இருக்கு. அதுக்கு நீங்க கொடுக்கிற விலை இதானா? அட்லீஸ்ட் அவனாவது படிச்ச படிப்புக்கு ஏதோ பர்பஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். This is my project, Project Vayu. This is hybrid engine, combining electrical, air fuel and aerodynamic drag mechanism. இந்த மெக்கானிசம்ல தயாராகிற பிளேனுக்கு விங்ஸ் கீழ நிறைய டர்பைன்ஸ் இருக்கும். அது எலக்ட்ரிக் டக்டட் ஃபேன்ஸ், அதாவது விண்ட் த்ரஸ்ட் மூலமா எனர்ஜி தயாரிக்கிற ஃபேன். ஒண்ணுமே புரியல. இதோட மெக்கானிசம் எப்படின்னா, முதல்ல ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் ஏர் ஃபியூல் யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிட்டு வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்போ வர அதிகமான காத்து மூலமா டர்பைன்ஸ் வேகமா சுத்த ஆரம்பிக்கும். அப்போ டர்பைன்ஸ்ல எனர்ஜி கிரியேட் ஆகி உள்ள இருக்க மோட்டாருக்கு எனர்ஜி சப்ளை ஆகும். ஜஸ்ட் லைக் அ விண்ட்மில் டர்பைன். ஸோ ஃப்ளைட் வானத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் ஃபியூல் இல்லாமே பறக்க முடியும். அதுவும் ஃப்ரீ எனர்ஜில. ஹவு பியூட்டிஃபுல் இஸ் தட்? லேண்டிங் அப்போ ஏர் ஃபியூலுக்கு ஸ்விட்ச் பண்ணி விங்ஸ்ல அட்டாச் ஆயிருக்க ஃபேன் சுத்துற மோட்டரை நாங்க ஆஃப் பண்ணுவோம். ஸோ ஏர் ஃபியூல்ல லேண்ட் ஆகுறதுனால ஜஸ்ட் லைக் எனி ரெகுலர் பிளேன் ரொம்ப ஸ்மூத்தா லேண்ட் ஆகும். நீங்க வேலை பார்க்கலன்னா கம்பெனிக்காரன் வேற ஒருத்தனை ஹையர் பண்ணிக்க போறான். அதனால யாருக்குமே நஷ்டம் இல்லை. ஆனா அவன் தீசிஸ் மட்டும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேரோட வாழ்க்கை மாறும் தெரியுமா? யூ நோ, நம்ம இந்தியால மட்டும் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ்னால இயர்லி 6.7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன். டோட்டலி 2021ல வேர்ல்டு மொத்தமா 33 ஜிகா டன்ஸ் ஆஃப் CO2 ஜஸ்ட் ஏர் ஃபியூல்னால ரிலீஸ் ஆகுதுன்னா அதனால என்விரான்மெண்ட் எவ்வளவு டேமேஜ் ஆகுதுன்னு தெரியுமா? என் மாடல் ஒர்க்கிங்ல வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 90% இதை கம்மி பண்ணிடலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் நேச்சுரல் எனர்ஜியால ஃபியூல் யூசேஜை கம்மி பண்றதுனால டிமாண்ட் குறைஞ்சு ஃபியூலோட பிரைஸும் கம்மியாகும். அதனால ஏர் பொல்யூஷன் கம்மியாகும். லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் திங்ஸ் வில் ஹேப்பன். இந்த பொல்யூஷன் மட்டும் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு மாற்றங்கள் வரும் தெரியுமா? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? சார் அது வந்து விட சொன்னாலும் ஞாபகம் இருக்காது. நான் உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கேன். ஆனா சில பேர் தான் ரேரா ஞாபகத்துல இருக்கும். வாத்தியாரை பார்த்தா நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா வாத்தியாரை ஞாபகம் வச்சுக்கிட்டு தேடி போய் பேசுறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான ஸ்டூடெண்ட். உங்க எல்லாருக்கும் அவனை பார்த்தா ஏன் சிரிப்பு வருதுன்னு சொல்லட்டுமா? அவனும் உங்களை மாதிரியே ஆசை, அவசரம், போராட்டத்துக்கு நடுவுல நசுங்கி வாழணும், அவ்வளவுதானே? ஆனா அவன் அப்படி இல்லை. அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் தப்பு பண்ண மாட்டான். யாருக்காக அவனை மாத்திக்க மாட்டான். சிஸ்டமோட போராடி ஜெயிச்சிருக்கான். தன்னோட தேவைக்காக யாரையும் அவன் ஏமாத்த மாட்டான். அப்படிப்பட்டவனை தான் இந்த உலகம் கைத்தட்டி பலமா வரவேற்கும். அப்படிப்பட்டவனை தான் கிங்கா மாத்தும். அவனையாவது ஒழுங்கா வாழ விடுங்க. உங்க உருப்படாத தத்துவத்தை சொல்லி அவனை கெடுத்துறாதீங்க. உலகம் பூரா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஆனா அவன மாதிரி ஆளு தான் உலகத்தையே நடத்துவான். He is not different. He is special. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். All the best. Good night. நீ கேட்டல அவங்க அந்த மாதிரி பேசும்போது எனக்கு கோபம் வரலையான்னு. வரல. எதுக்குன்னா திஸ் இஸ் மை ஃபேட். இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஐ அம் ரைட், தே ஆர் ராங். அதுவே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவங்க சொன்னது தான் ரைட். ஸோ நோ மோர் ரிக்ரெட்ஸ். வாவ் வாவ், நிஜமா இதெல்லாம் பாசிபிளா? டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள். என்ன இந்த ஆல்பம் ஃபுல்லா உங்க பையன் போட்டோ மட்டும்தான் இருக்கு? யா You love your son a lot. எஸ், என் பையனை ரொம்ப பிடிக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னையும் நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, ஐ எம் டூயிங் மை பிஜி நவ் வித் a ஸ்காலர்ஷிப். இப்ப வரைக்கும் எங்களுக்காகவே வாழ்றீங்க. உங்களுக்காக நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க. வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. டேக் எ பிரேக் அப்பான்னு சொன்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணணும்னு நினைச்சேன். மத்தவங்களுக்கும் அது ஹாப்பினஸ் தரணும். அதனாலதான் குக்கிங்க்கு வந்தேன். சமைக்கிறது மட்டும் இல்லாம நல்லா சாப்பிடலாம்ல. You have to give me everything, right? குடு குடு. Shall I help you? Yes. என்ன உமா
அதுக்காக தான் என்ன மிரட்டி காசை வாங்கிட்டு போனியா? ஹம். இப்போதைக்கு இதெல்லாம் ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன் புருஷன் சும்மா இருக்க மாட்டான். இப்படிலாம் காசை வேஸ்ட் பண்ண யாருக்குமே இது பிடிக்காது. ஹே சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. எனக்கு பிஜி பண்ணணும். ஐ வாண்ட் டு டு லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப். அப்போ இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? இங்க பாருமா, அனுபவம்ன்றது கண்ணாடி மாதிரி. அது சுத்தமா இருந்தா எல்லாமே தெளிவா தெரியும். அத பார்வை குறைபாடா நினைக்க கூடாது. இந்த வயசுல நான் சொல்றது எல்லாமே உனக்கு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியுமா? ஆனா 10 வருஷம் கழிச்சு நீயே புரிஞ்சுப்ப. என் அப்பா சரியான ஆளோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்லுவ. உனக்கு இவங்க அப்பாவை பத்தி ஒன்னும் தெரியாது. அப்ப இருந்து இவங்க அப்பா என் அப்பா கூட பேசுறதே நிறுத்திட்டாரு. இப்ப கூட எங்கேயாவது பார்த்தா என் அப்பா இவங்க அப்பா கூட பேசதான் நினைப்பாரு. ஆனா இவங்க அப்பா தான் பேசாம ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாரு. அவரோட கோவம்னா எல்லாருக்கும் பயம். அதுலயும் இவளுக்கு ரொம்ப. அப்படியா? அந்த கல்யாணத்துக்கு எடுத்துட்டோம்னா அதான் அந்த கல்யாணம் அப்படியே அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? வாவ், அவன் மூளை ஃபுல்லா குழம்புற அளவுக்கு ஒரு பிளான சொல்றேன், கேளுங்க. ஒரு டீன. சொல்லுமா. ஏங்க பொண்ணு பார்த்துட்டு வந்தோமே, அத பத்தி எதுவும் சொல்லல. ஏற்கனவே கெடுத்த மாதிரி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாத. ஏதாவது நடக்கிற மாதிரி பாரு. அம்மா, இதுக்கு முன்னாடி பார்த்த அலையன்ஸ் விட இது நல்ல அலையன்ஸ் நீயே சொல்ற. இதை விட நல்ல அலையன்ஸ் வராதா? இங்க பாருமா, முன்னாடி பார்த்த மாதிரிலாம் பையன் நல்லவனான்னு பார்த்தலாம் பொண்ணு தரதில்ல. பையனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, என்ன வேலை பாக்குறான், அதை மட்டும் தாம்மா பாக்குறாங்க. பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை தெய்வ செஞ்சு கூட்டு போப்பான்னு கையோட அமுச்சு விட்டுறாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் என்கிட்ட ஜாபும் இருக்கு, சொத்தும் இருக்கு. கியூல நிப்பாங்கம்மா பொண்ணுங்க. கூல்மா, ஜஸ்ட் ஃபனி மாமி. கூப்பிட்டாங்களா? ஒரு டீயை கூட உருப்படியா குடிக்க விட மாட்டாங்க. ஹலோ, யாரு? அது நானு உமாதேவி. உமா தேவியா? இப்போ இந்த மாதிரிலாமா பேர் வைக்கிறாங்க? சரி சொல்லு, உனக்கு என்ன உமா வேணுமா? ஐ மீன் என்ன வேணும்? அதாங்க அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல. இது வரைக்கும் நான் 4 பொண்ணு பார்த்திருக்கேன். நீ ஏரியாவை சொல்லுமா. நான் சீதாராமன் இருக்கார்ல, அவரோட பொண்ணுங்க. சீதாராமன் பொண்ணு? சொல்லுமா, நான் அது ஓகே சொன்ன பொண்ணு தானே? என்னாச்சு? நான் பர்சனலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பர்சனலாவா? ஓகே,